டெலிவரி கொரியர் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இருக்குங்க. இதில் முக்கியமாக அவங்க ட்ரைனிங் கொடுத்து என்ட்ரி லெவல் மேனேஜரல் பொசிஷனுக்கு ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு அப்ஸ்கில் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஜாப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொரு ஜாபுக்கும் என்ன சேலரி, எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சேலரி எவ்வளவு அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பெர்சனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அவங்க அப்ளை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சேலரி எந்த லெவலில் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மே 3ஆம் தேதி தான் கடைசி நாள். அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை, மும்பை, பாட்னா, சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 இடங்களில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் பேக்கேஜ் உங்களுக்கு 2.5 பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை உங்களுக்கு இயர்லி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. பெர் ஆனம்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் ரீஃபண்டபிள் ஃபீஸாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து ஒரு 399 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே அவங்க கொடுத்துட்டு இருந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஜாப் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனி ஒன்று, அதுவும் வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அமேசான்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு பீரோ இல்லை ஒரு கட்டிலாம் வரணும் அப்படின்னாலும் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்ட்டில் உங்களுக்கு ஆட்கள் வந்து தேர்வு பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். 3 வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் இன் மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லி வந்து ஃபண்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபுல்லாக அவங்களே வந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டெலிவரி ஃபெசிலிட்டிஸ், அக்ராஸ் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கேரியர் நெக்ஸ்ட் லெவல் இந்த லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது, சேலரி எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தற்பொழுது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து அசிஸ்டன்ட் டீம் லீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரெஷராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரைனிங் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து 2.5லேருந்து 3 LPA பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2.5லேருந்து 3 லேக் வரைய சேலரி. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு 3 லேக்லேருந்து 3.3 லேக் பார்த்தீங்கன்னா சேலரியாக வந்து பெர் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பேக்கேஜ். மந்த்லி உங்களுக்கு வந்து டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஎஃப்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி டீம் லீடுக்கு வந்து சேலரியை பொறுத்தவரைய ஃப்ரெஷருக்கு 2.8 to 3.2 LPA, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு 3.3 to 3.6 LPA சொல்லியிருக்காங்க. இன்சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் இன்சார்ஜ் அந்த மேனேஜருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 to 4.6 LPA வந்து கொடுக்குறாங்க. இதுவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 4.5 to 5 LPA வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேக்கேஜ். எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை வந்து 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ், அதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இங்கிலீஷ்லையும் நாலேஜ் இருக்கணும், கணக்குலையும் ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி வந்து ட்ரைனிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையை பொறுத்தவரை வந்து ஜூன் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 22ஆம் தேதி வரை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 வீக்ஸ்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து சண்டே சாட்டர்டேலாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராசஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, பாட்னா, மும்பை, சத்தீஸ்கர். அதே மாதிரி வந்து ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மே 5ஆம் தேதி ஆன்லைன் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு 9ஆம் தேதி வந்து விட்டுருவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. 10லேருந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மே வரை வந்து இந்த ஸ்க்ரீனிங். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து ஷார்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க மே 16ஆம் தேதி. ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து 3 ஜூன்லேருந்து 22 ஜூன் வரை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து 22 ஜூன் 2024 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கேண்டிடேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜாப் எங்கே, லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேலும் இதில் நிறைய டெஸ்டிமோனியல், ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. கேண்டிடேட் எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின
உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் நிறையவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த கீழே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 விதமான டாப்பிக்கில் வந்து அவங்க கொஸ்டின் வந்து அவங்களே உங்களுக்கு வந்து ஆன்சரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எஃபெக்டிவ்னு அது கொடுத்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதில் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிகிரி முடிச்சா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை போட்டுட்டு ஆதார் நம்பரு, என்ன ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி என்ன ஸ்டேட் என்ன சிட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரைனிங் செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் லொக்கேஷன். நீங்கள் ட்ரைனிங் வந்து எங்கே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சென்னைன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா வந்து சோசியல் மீடியா இல்லை அதர்ஸ்னால் அதர்னு போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் இந்த இடத்துல பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து இந்த வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஷார்ட்லைஸ் பண்ணவங்க மட்டுமே வந்து இந்த இதில் வந்து சேர்த்துக்குருவாங்க. அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சேலரி வந்து நம்ம பார்த்த மாதிரி 2.5 to 5 lakh வந்து பெர் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மே 3ஆம் தேதி தான் கடைசி நாள். அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. இந்த லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு போகணும். பை.